ஹாய் எவ்ரிவன். சில்வர் நெக்ஸ்ட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று. அது போக சில்வரை பை பண்ணுறதுக்கான இது ரைட் டைமா? ஸோ சில்வர் வந்து இந்த ப்ரைஸில் இப்போ இருக்க ப்ரைஸில் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். சில்வரோட சார்ட்டை எடுத்துப்போம். சில்வரோட சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $52 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூஎஸ்டி. ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் டைம் ஹைக்கே வந்து சில்வர் போயிட்டு திரும்பவும் ஒரு கன்சாலிடேஷன் லாஸ்ட் 2 days ஆகிட்டு இருக்கு. இப்போ 1 hour சேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்த ஹை. இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுனில் வர்றதுக்கான பாசிபிள். அது எங்கே அப்படின்னா ரீசன் இம்பேலன்ஸ் கேண்டில். ஆக்சுவலாக இதுதான் லோ. இந்த லோவில் இருந்து 1 hour டைம் ஃப்ரேம் சொல்கிறேன். இந்த லோ இதோட இம்பேலன்ஸ் கேண்டில் பார்த்தீங்க 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் அழகாக ஸ்டீல் பண்ணிட்டு இங்கேருந்து பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இதோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவுமே வந்து 53லேருந்து 54 டார்கெட்ஸ் தான் வந்து இருக்கும். பட் நம்ம நிஃப்டியல் லாங் டேர்மாக இது ஒரு ஸ்விங்குக்கு ஒரு இன்ட்ராடே அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணிட்டு இமீடியட்டாக எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூட்டபிள் ஆகும். இப்போது சில்வரை வந்து லாங் டேர்மில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போது சில்வரோட நான் மந்த்லி சார்ட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ சில்வரோட ரீசெண்டாக ஹையை பிரேக் பண்ண இடம் இந்த இடம் தான். ஓகேங்களா, ஒரு $48 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்சைடில் தான் வந்து நிஃப்டி இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாரி, சில்வர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக நிஃப்டியோட வீடியோவே நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கனால நிஃப்டி வந்து சில்வர் வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, சில்வர் அப்படின்னு போட்டுக்கோங்க, நான் எங்கேயாவது மாற்றி சொன்னேன் அப்படின்னா. ஓகேங்களா, ஓகே, சில்வர் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து சாலிடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 இந்த ரேஞ்சில் இருக்கும். 35, 38. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணிட்டு இன்னும் எக்ஸாக்டாக மார்க் பண்ணணும் பண்ணலாம். எங்கே க்ளோசிங் வச்சிருக்கோ அந்த இடத்துல தான் பண்ணணும். நீங்கள் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா லைனாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். லைனாக மாற்றினீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல வந்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் போக போக சார்ட்டை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, கேண்டில் ஸ்டிக்கையும் லைனையும் மாற்றி மாற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது புரிய ஆரம்பிச்சிடும் எந்த இடத்துல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு சப்ளை ஜோன்லாம் வரையணும் அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் கற்றுக்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அதோட கற்றுக்கினதுக்கப்புறம் பழகணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆக்சுவலாக $35 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1980 பக்கம் இந்த இடத்துல 80 தானே, 1980ல் ஒரு வாட்டி கிராஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2011 நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து திரும்ப சில்வர் கிராஷ் ஆகிருக்கு. இது கிராஷ் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது கிராஷ் ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்க 1980ல் கிராஷ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட் பிரதர்ங்கிறவங்க ஒரு 2 பேர். ஸோ அவங்க வந்து நல்ல மில்லியனர்ஸ். அப்போ அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தோட வீக்கம்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் வந்து நடந்துச்சு. அதனால பணத்தை வந்து பணமாக வச்சுக்கிட்டு இருந்தா அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது அசட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஹண்ட் பிரதர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ சில்வர் அப்படின்னு டிசைட் பண்ணி சில்வரை வாங்கினாங்க. அப்போ எப்படி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. ஃபியூச்சர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாங்கினாங்க அப்படின்னா அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெலிவரி வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், ஃபுல் காஸ்ட் கட்டிட்டு. ஸோ கான்ட்ராக்ட் முடிகிற ஸ்டேஜில் அப்படின்னா முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணணும் ப்ரோக்கரேஜில். ஓகேங்களா, எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ப்ரோக்கரேஜ். ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1 lakh அந்த ரேஞ்சில் வந்து ஃபியூச்சரோட ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இருக்குன்னா அதுக்கு ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10%. ஓகேங்களா, ஸோ 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10K பே பண்ணி. ஆக்சுவலாக இது US டாலர், நான் புரியணுன்றதுக்காக வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக ப்ரைஸாக தான் எடுத்து வச்சு சொல்கிறேன்.
ஸோ அந்த டைம்ல டாலரோட ப்ரைஸ் என்னவா இருந்தது இந்தியன் ரூபிக்கு அப்படிங்கிறதுனால ஸ்டோர் எக்ஸாம். இப்போ 10K மார்ஜின் கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, 10K மார்ஜின் கொடுத்துட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் முடியும் போது ஒரிஜினல் அசட்டையே அவங்க வந்து திரும்பவும் சில்வராகவே பிசிக்கலாக சில்வரை வந்து வாங்கி வைக்கணும்னா கான்ட்ராக்ட் முடியும் போது ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கோ ஒரு 95,000 வந்து அவங்க கொடுத்துட்டு, சாரி 90,000, 10% வாங்கினாங்கன்னா ஸோ ஒரு ரிமைனிங் 90,000 கொடுத்துட்டு அவங்க வந்து ஸோ ஃபிசிக்கலாக வந்து சில்வரை வந்து வாங்கி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி அவங்க வாங்கி வாங்கி ஏகப்பட்டது மில்லியன்ஸ் கணக்கில் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக சில்வரை வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொடுக்க முடியல. ஸோ ஏன்னா இல்லை, ஸோ இவங்களுமே இவ்வளோ தூரம் வாங்குறதுக்கான பணமுமே உங்ககிட்ட இருந்திருக்காது. இவங்களுமே எப்படி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டி வந்து சில்வரை வாங்குவாங்க ஃபிசிக்கலாக, வாங்கிட்டு அந்த சில்வரை போயிட்டு ஃப்ளச் பண்ணுவாங்க. எப்படி ஃப்ளச் பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அடகு கடையில் வைக்கிறோம் இல்லைங்களா, நகையை தங்கத்தை வெளியே அடகு வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடகு வச்சு அந்த பணத்தை திரும்ப நெக்ஸ்ட்டு அடுத்த கான்ட்ராக்டுக்கு வந்து கொடுத்து ஸோ ஒரிஜினலாக இதே மாதிரி ஃபிசிக்கலாக வந்து சில்வரை வாங்கி வாங்கி வேர் ஹவுஸில் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு. அப்போ இவங்கெல்லாம் வாங்குறத பார்த்துட்டு ரீட்டைல் பீப்புளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க பல்காக வாங்கும்போது. அப்போ ரீட்டைல் பீப்புளுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி ப்ரைஸ் வந்து ஒரு $50 பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அப்போது $50 பக்கம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1979 அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 80 பிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில் வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக 79 அவங்க வாங்க ஆரம்பிச்சது ஒரு $10 நம்ம தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் வந்து அவங்க வாங்கினது. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சில்வரை கொடுக்கவே முடியாத ஸ்டேஜுக்கு வந்து இருந்துச்சு எக்ஸ்சேஞ்சில். அப்போது அவங்க வந்து சில்வர் 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சில்வர் 7 இந்த ரூலில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் 7ல் 500 கான்ட்ராக்ட்ஸ் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொடுக்குறாங்க. ஒன்று இது போக இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து 10% இருந்ததை அடிஷ்னலாக ஒரு 4% ஏற்றுறாங்க, ஒரு 14% ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக வந்து இது 10% இல்லைங்களா 10Kங்கிறது, இப்போ 14% ஏற்றுறாங்க. இப்போ ஆல்ரெடி $10 இருக்கும்போது இருந்ததுக்கு வந்து ஒரு 10% வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு இருக்குன்னா இப்போ என்ன அடுத்து வந்து ஒரு $30 $35 வந்திருக்கும் போது என்ன ப்ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன கரண்ட் ப்ரைஸ் ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்குன்னா அதுக்கான 14% வந்து கட்டணும். 14% கட்டணும் அப்படின்னா இது 14,000 ரூபாய் இருக்காது, அது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ அமௌண்ட் அவங்க கட்டணும்னும் போது ரீட்டைல் பீப்புளாலாம் முடியாது. ஜஸ்ட் கான்ட்ராக்டை வாங்கி வச்சுட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மொத்த பணத்தையும் கட்டுறதுக்கான ரீட்டைல் பீப்புளால் முடியாது. ஸோ பெரிய பெரிய பல்கு முதலாளிகளால் தான் பண்ண முடியும், நல்ல இன்வெஸ்டர்ஸ் தான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டியூஷனால. அப்படி இருக்கும்போது அண்ட் பிரதருமே அதை வந்து வாங்கி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாங்க. ஓகேங்களா, திரும்பவும் ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது. பட் அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுக்க முடியாத நிலைமை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுனால திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜை வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து திரும்ப அடுத்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்பவும் ஒரு 5% 10% இன்க்ரீஸ் பண்ணாங்க, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. திரும்பவும் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட் பிரதார்லேயே எங்கேயுமே கடனை வாங்கியும் கூட கட்ட முடியாத நிலைமை வந்ததுனால கான்ட்ராக்டை பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டாக பல்க் லெவலில் ஃபண்டை க்ளோஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அன்னைக்கு சில்வர் பொறுத்தவரைக்கும் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதே போல தான் ஆக்சுவலாக 2011லையுமே நடந்தது என்னன்னா ஸோ ஆல்ரெடி ஆல் டைம் ஹை வந்துருச்சு அப்படின்னும் போது ஜஸ்ட் பேனிக் செல்லிங்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 9%ன்னு நினைக்கிறேன், 9% பக்கம் வந்து காமெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செபி இருக்க மாதிரி காமெக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட எக்ஸ்சேஞ்சாக இருந்தாங்க. அவங்க வந்து திரும்பவும் ஒரு 9% வந்து அதிகமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீஸும் கொடுத்துருந்தாங்க திரும்பவுமே மார்ஜினில். அப்போ ஸோ அண்ட் பிரதருக்கு நடந்த அந்த அண்ட் பிரதர் டைம்ல நடந்த மாதிரி இப்பயும் நடக்குமோ அப்படிங்கிறது. பட் ஆல்ரெடி இருந்த ஹையை ரீச் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால ஒரு பேனிக் செல்லிங்னால திரும்பவுமே வந்து ஸோ சில்வர் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. அதாவது ரீசன் இப்போ திரும்பவும் வந்து சில்வர் கிராஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இப்போ கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி லெஸ். ஏன் அப்படின்னா சில்வர் கிராஜுவலாக அடுத்து
பார்த்தீங்கன்னா ஒரு 2011 அப்புறம் 2025 அடுத்த ஒரு டிக்கெட் அப்புறம் தான் உங்களுக்கு ஏறி இருக்கு. கண்டிப்பாக இதுவுமே அடுத்தடுத்த டிக்கெட்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? பட் இப்போ அது ஒரு கிராஜுவலான இதுவாக தான் நடந்தது. பெரிய லெவலில் எனக்கு கிராஷ் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அப்போ கரெக்ஷன் நடக்கணும்னா என்ன லெவல்ல இருக்கும்? இப்ப பை பண்ணலாமா சில்வரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டர் இப்ப எனக்கு தெரிஞ்சு பை பண்ணக்கூடாது. என்னோட அசம்ஷன் தான். பட் உங்களோட ஓன் டிசிஷனை வந்து உங்களோட உங்களோட அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்துக்கோங்க. இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ஐயை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஹைல இருக்கு. ஸோ இதில் வந்து சஸ்டெயின் ஆகணும். மந்த்லியில் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பவும் வாங்கலாம் அப்படின்னா வாங்குங்க ஒன்று. பட் $54 மேலே சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். லாஸ்ட் ஸ்ட்ரைப் பார்த்தீங்கன்னா ஒரு $55 மேலே சில்வர் மந்த்லியில் வந்து சஸ்டெயின் ஆனாங்கன்னா அடுத்து பை பண்ணுறதுக்கான பாசிபிள் பாருங்கள். பட் ஆனால் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, சில்வரை பொறுத்த வரைக்கும் திரும்பவுமே வந்து ஒரு 50% ஆகுது கரெக்ஷன் வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி கரெக்ஷன் வரணும் அப்படின்னா ஒரு $33 வரைக்கும் வருது. இல்லை அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $35 இருக்கு. இந்த $35 வர்றதுக்கு வந்து நம்மளோட இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ 180 ரேஞ்சில் வந்து லாஸ்ட் ஃப்ரைடேல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்க 180 அப்படிங்கும்போது ஒரு 120 to 130 இந்த ரேஞ்சுக்குள்ள சில்வரோட ப்ரைஸ் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு ரைட் டைம், ஒரு பெஸ்ட் ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ப்ரைஸ். ஓகேங்களா? அதனால அடுத்த லெவல் சப்போர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு டவுன் சைடில் வந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்டிப்பாக கரெக்ஷன்ஸ் வந்து சில்வரில் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அப்படி நடக்கலைனாலும் ஒரி பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா, ஏன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேலேயே ப்ரைஸ் இருக்கு அப்படின்னும் போது டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகும். இப்போ 1 hour டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கரெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த கேப் ஆக்சுவலாக ஃபேர் வேல்யூ கேப் இது. இந்த கேப்பை தான் இன்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இந்த இன்பேலன்ஸை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ 1 hourல கரெக்ஷன்ஸ் தொடங்கி 1 hour இதை வந்து இது பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி மந்த்லி வீக்லியில வந்து கண்டிப்பாக கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வாங்குங்க. அதுதான் என்னோட சஜஷன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $130 அந்த ரேஞ்சுக்கு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டேவே ஒரு $20 குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக சண்டே 19th ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாட்டர்டேவே ஒரு 18th வந்து ஒரு $20 சில்வர் நம்மளோட ரேட்டுக்கு வந்து 180லேருந்து 160 அந்த ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நான் செக் பண்ண வரைக்கும். இப்போ பாருங்க, ஆக்சுவலாக டாலர்லேயே செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் டே தானே 54ல் இருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வரைக்கும் ஒரு $50 வந்துட்டு திரும்ப கரெக்டாகி ஒரு $52 ரேஞ்ச் பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னமும் கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்படி கரெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 48 இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். அப்படி கீழே வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு $40 வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு 130 அந்த ரேஞ்சிலையாவது வாங்க ட்ரை பண்ணுங்க. பட் இது வாங்குறதுக்கான இடம் கிடையாது என்னோட பர்ஸ்பெக்டிவ். நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் சில்வரில் இப்போதைக்கு. தேங்க்யூ எவ்ரிவன்.